அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோனோ எஸ்பிஐ மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் ஆட் பண்ணி வச்சுருக்க யூபிஐ ஐடியை நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ரெண்டாவது லைனில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா யோனோ பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பீம் யூபிஐன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் யூபிஐக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இதில் கீழே ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூபிஐ ஐடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா நடுவில் வியூ ஆல் யூபிஐ ஐடிஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எத்தனை யூபிஐ ஐடியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். மேக்ஸிமம் 2 யூபிஐ ஐடி இருந்தால் தான் அதில் ஏதோ ஒரு யூபிஐ ஐடியை டெலீட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு யூபிஐ ஐடியை கண்டிப்பாக இருந்தாலும் அதை நம்ம டெலீட் பண்ண முடியாது. அதேமாதிரி நம்ம ப்ரைமரியாக இருக்க யூபிஐ ஐடியை டெலீட் பண்ண முடியாது. ஸோ ப்ரைமரி இல்லாத ஒரு யூபிஐ ஐடி தான் டெலீட் பண்ணணும். இப்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறதுக்கான ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி அடுத்து கொஞ்சம் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளாக அந்த யூபிஐ ஐடி ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இப்போது பேக்கில் போய்ட்டு வியூ ஆல் யூபிஐ ஐடிஸ்ன்னு கிளிக் பண்ணிங்க வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு யூபிஐ ஐடி மட்டும்தான் இருக்கும், இன்னொரு யூபிஐ ஐடி இருக்காது. அது நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இப்படி தான் ஈஸியான மெத்தடில் எஸ்பிஐ யோனோ அப்ளிகேஷனில் யூபிஐ ஐடியை டெலீட் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.